வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் போற்றுகின்ற வணங்குகின்ற போற்றுகின்ற வணங்குகின்ற வணங்குகின்ற பாட்டுகின்ற ஈவால பேசிய ஈவால பேசிய ஈவால பேசிய ஈவால பேசிய அமித்ஷாவே மானம் கெட்ட மோடியே 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 அமித்ஷாவே விலகிவிடு அதை கண்டிக்கின்றோம் உலக போற்றும் தலைவரா உத்தம தலைவரா இந்தியாவின் உயிர்த்துடிப்பா சட்டமேதை அமைச்சர் மீது சட்டமேதை அமைச்சர் மீது வெறும் பிழை கத்திய ஒரு பட்ட அமைச்சியாவே ராஜினாமா அம்பேத்கர் பெயரிடை ஏழி மொழி பேசுது ஏழி மொழி பேசுது காரி காரி துப்புது காரி காரி துப்புது கபட வேடதாரியே கபட வேடதாரியே மோடியே மேடியே ராஜினாமா செய் ராஜினாமா செய் 10 லட்சம் சட்டை போட்டு 10 லட்சம் சட்டை போட்டு பாக்காட்டாக உடை அணிந்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கொஞ்சம் எல்லாரும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கொஞ்சம் உள்ள பெருந்தகை வாழ்கவே செல்வ பெருந்தகை வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே பதவி வாழ்க வாழ்கவே அமித்ஷா முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இது வந்து இந்த ஆனிவர்சரியில் வந்து டிஸ்கஷன் நடந்தது. அதுலேயே வந்து நிறைய டார்கெட்டிங் ஆஃப் ஆப்போசிஷன் அந்த மாதிரி ஒரு பிரின்சிபல் லெவலில் பார்லிமெண்ட்டிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அம்பேத்கரை பற்றி ரொம்ப இழிவான இது வந்து இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியில் இருந்துச்சு. இந்த நாட்டுக்கு இருக்கும் எல்லா மக்களுடைய மனதையும் ரொம்ப சீரியஸாக பின்பற்றிச்சு. இன்றைக்கி ஒரு நாடு முழுக்க ப்ரொட்டஸ்ட் இது வந்து ஒரு விதமான ஸ்பான்டேனியஸ் ப்ரொட்டஸ்ட். இது வந்து ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் வேறு ப்ரொட்டஸ்ட் கிடையாது. அந்த ஹர்ட் சென்டிமெண்ட்ஸை சீக்கிரமாக வந்து நம்ம வந்து சரி செய்யலாம். இது வேறு லெவலில் வந்து சமுதாயத்தில் பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அதுக்காக இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் எல்லா இடத்துலேருந்து மனு கொடுத்தோம். இந்த டிஸ்ட்ரிக்டில் அதோடைய இஷ்யூ எல்லாம் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். எங்களுடைய ரிக்வஸ்ட் இதுதான், வரப்போகிற நாட்களில் ஒருவேளை திரு அமித்ஷா அவர்கள் பேசிய வார்த்தைகளுக்கு பப்ளிக்காக அப்பாலிச்சு கேட்கல. இது வந்து சமுதாய வேறு பிரச்சனைகள் வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் அவர் asking the president to insist that he apologizes. இது வந்து இங்கே காங்கிரஸ் கட்சி சார்பாக இன்றைக்கி நாங்கள் எல்லாம் மாவட்டத்தில் எல்லாருமே வந்துருக்காங்க. போக மற்ற கட்சிகளும் கொடுப்பாங்க. இதில் சீரியஸாக சார் சார் அந்த போராட்டம் செய்வதற்கு ஒரு போன பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் திரு அமித்ஷா அவர்கள் அண்ணல் அம்பேத்கரை மிகவும் தரக்குறைவாக, அண்ணல் அம்பேத்கரை தெய்வமாக மதிக்கும் எல்லா அடித்தட்டு மக்களை அவமதிக்குமாறு அவர் வந்து பேசியிருந்தது. இது இந்தியா முழுக்க வெகுஜன ஜனங்களில் அவங்களுடைய மனதில் ஒரு ஆறாத ஒரு புண்ணாக ஏற்படுத்துச்சு. ஏன்னா நம்ம அரசியலமைப்பு சட்டம் வந்து 75வது ஆண்டு விழா இது. அந்த விழாவின் தருணத்தில் அண்ணல் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசியிருப்பது இது வந்து கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல,
நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் மற்றும் நம்மளுடைய ஜனநாயக வரலாறில் இது ஒரு மறக்க முடியாத ஒரு துயர சம்பவம். இந்த சம்பவத்தை பற்றி அதற்காக எந்த விதமான வருத்தத்தையும் தெரிவிக்காமல், வருத்தம் விட்டுருங்க, அதை பற்றி ஒரு அக்னாலேஜ் கூட பண்ணாத ஒரு அரசாங்கம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு நிகழ்வை வந்து கடந்து போகிறதுக்கு இந்திய மக்களால் முடியாது. அடித்தட்டு வர்க்கத்திலிருந்து வந்து அண்ணல் அம்பேத்கரால் இன்னைக்கு கொஞ்சமாவது மரியாதை பெற்றிருக்கும் பல மக்கள், என்னையும் உட்பட, எங்களால் இதை கடந்து செல்ல முடியவில்லை. அதனால் இன்னைக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் இந்தியா முழுக்க ஒரு பேரணி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் வந்து இங்கே திருவள்ளூர்லேயும் நடத்தியிருக்கோம். இதை இன்னைக்கு நான் ஜஸ்ட்டு உங்கள் முன்னாடி அவர் பேசினதை மட்டும் நான் போட்டு காட்ட விரும்புகிறேன். கீழே இருக்கு. அது அவர் பேசினதில் வந்து ஒரு பெரிய சாதிய வன்மமே தெரிஞ்சுதாங்க. அம்பேத்கர் மேலே அவங்க எந்த அளவுக்கு ஒரு வெறுப்பை வச்சுருக்காங்க அப்படின்றது அவர் பேசின விதத்துலேயும் அவர் அதுக்கப்புறம் சொன்ன வார்த்தைகள். இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் கடவுளோட பேர் சொல்லியிருந்தாவது உங்களுக்கு மோட்சம் கிடச்சிருக்குமே அப்படின்னு ஒரு இழிவாக பேசுவதும், இது வந்து அண்ணல் அம்பேத்கர் செய்த வேலையையும் அண்ணல் அம்பேத்கரை தெய்வமாக மதிப்பவர்களுக்கும் எடுக்கப்பட்ட ஒரு பெரிய அநியாயம். அதனால் இன்றைக்கி இந்தியா முழுக்க இது வந்து ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்ருக்கு. திருவள்ளூர்லேயும் நாங்கள் இன்றைக்கி இந்திய தேசிய காங்கிரஸ்லேருந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒரு பேரணியாக வந்து மாவட்ட ஆட்சியர் கையில் வந்து நாங்கள் வந்து அந்த மனுவை கொடுத்துருக்கோம். மனு யாருக்குன்னா நம்மளுடைய ஜனாதிபதிக்கு. மனுவுடைய சாராம்சம் என்னென்னா, இன்றைக்கி ஏற்பட்டிருக்க இந்த சஞ்சலப்பு வந்து இது வந்து பொதுமக்கள் மனதிலிருந்து வரும் ஒரு விஷயம். இது இப்படியே இப்போ டெவலப் பண்ணி விட்டோம்னா இது வந்து வேறு சில பிரச்சனைகளாக கூட மாறலாம். அதனால் அவங்களுடைய ஆஃபீஸ்லேருந்து அமித்ஷா அவர்கள் இதற்கு பப்ளிக் அப்பாலஜி கேட்கணும், அதுக்கு ஒத்தாயம் செய்ய வேண்டும் என்ற காரணத்துக்கு அந்த மனுவை கொடுத்துருக்கோம். இந்த கொட்டுமழையிலும் கூட காங்கிரஸ் இயக்கத்தின் சொந்தங்கள், காங்கிரஸ் இயக்கத்தின் தொண்டர்கள் எல்லோருமே கூட நடைப்பயணமாக வந்து இந்த 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 மனுவை கொடுத்துருக்கோம். வரும் நாட்களில் இது வந்து செவிசாய்க்கவில்லை என்றால் காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல, இந்த நாட்டு மக்கள் வெகுண்டெழுவ ஒரு சந்தர்ப்பம் ஏற்படலாம். இந்திய அரசியல் போக்கே மாற்றக்கூடிய போராட்டங்கள் கூட நடக்கலாம். இதை நான் வந்து இன்னைக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். ஒரு எச்சரிக்கையாக கூட நான் சொல்லிக்க விரும்புகிறேன். தேர்தல் ஆணையத்தோட சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க. அதாவது சிசிடிஓ அங்கே உள்ள பதிவான விவகாரத்தை ஒரு உறுப்பினர் கேட்டதுக்காக திடீரென்று மத்திய அரசு அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் இப்போது அவங்க பண்ணிருக்க திருத்தங்கள் சில இதில் பார்த்தோன்னா, முக்கியமான சில ஆவணங்களை வந்து கொடுக்கக்கூடாது, டிஃபால்ட்டாக கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. முன்னாடி வந்து தேர்தல் நடத்துவதில் ஒரு வெளிப்படைத்தன்மை இருந்தது. தேர்தலுடைய முக்கியமான ஒரு அங்கம் வந்து வெளிப்படைத்தன்மை, இல்லைன்னா மக்களுக்கு சந்தேகம் வந்துடும். அப்போது ஒரு ஒரு ரூல் என்னவாக இருந்ததுன்னா, எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வந்து ஆர்ஓ வந்து கொடுத்துடும், எலெக்ஷனுக்கு அப்புறம் பப்ளிக்காகவே கொடுக்கலாம். இன்றைக்கி அது எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுக்க முடியாது, தேர்தல் ஆணையம் சொல்கிற டாக்குமெண்ட் மட்டும் தான் கொடுக்கணும்னா அப்போ அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இன்றைக்கி எழுப்பப்படுது. அதோடைய வெளிப்படைத்தன்மையை கண்டிப்பாக முடக்கும் ஒரு விஷயங்களாக தான் இன்றைக்கி வந்து அவங்க அதை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மத்திய அரசு மாநில அரசு இந்த தேர்வு வாரியத்துக்கு விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 18% ஜிஎஸ்டி விதிக்கப்படுவதாக பிரியங்கா காந்தி கூட சொல்லியிருந்தாங்க. அதான் அந்த ஜிஎஸ்டி என்பது இன்றைக்கு டேக்ஸ் டெரரிசம்னு சொல்கிறோம். அதாவது இன்றைக்கி வந்து அடித்தட்டு மக்களிடம் இருக்கும் பணத்தை பிடுங்கி அது அதானி கையில் கொடுப்பது. நான் வந்து மேல்தட்டுன்னு கூட சொல்லலை, ஒரே ஒருத்தரை குறிப்பிட்டு சொல்கிறேன். அவர் கைக்கு கொடுத்து அந்த பணத்தினால் கட்சி நடத்தும் ஒரு கட்சி இது வந்து பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். அதாவது நம்ம வந்து லஞ்சத்தை பற்றி கேட்டிருக்கோம். லஞ்சம் வந்து மறைஞ்சு வாங்குவாங்க. ஓப்பனாகவே லஞ்சம் வாங்கும் ஒரு இழிவான ஒரு முறையை இந்த நாட்டில் ஒரு கட்சி கையாண்டு கொண்டிருக்கிறதுனா அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். எளிய மக்களிடம் இருந்து